ஆமு ஷாஜகான் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே முதன்முறையாக உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் இந்த சட்டப்பேரவையின் உறுப்பினராக அமர்வதற்கு அருள் புரிந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும், பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னை வேட்பாளராக அறிவித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். ஒன்றிய பாஜக அரசு மற்றும் ஜனநாயக விரோத சக்திகளின் சித்து விளையாட்டில் தமிழ்நாடு சிக்கிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்க ஆதரவு என்ற ஒரு சிறப்பான முடிவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எடுத்திருக்கிறது. அருள்மறை திருக்குரான் சொல்வது போலவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியான இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அனைத்தின் மீதும் பேராற்ற உடையவன் என அவன் குறிப்பிடுகிறான். அதன்படி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்துள்ளது. அது மக்கள் போற்றும் நல்லாட்சியாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மக்களின் மௌன புரட்சி இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது வரலாற்றிற்கு ஒரு ஆச்சரியமான செய்திதான். ஆகவே இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கையும்